السلام عليكم ورحمة الله. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: وعباد الرحمن الذين يمشون على الأرض هونا وإذا خاطبهم الجاهلون قالوا سلاما. وقال نبينا عليه الصلاة والسلام: من كان يؤمن بالله واليوم الآخر فليقل خيرا أو ليصمت أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மை எல்லாம் படைத்து வளர்த்து பாதுகாக்கிற ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனையே சார்ந்ததாகும். ஸலவாத்தும் ஸலாமும் நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தார்கள், உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், நாதாக்கள், நல்லோர்கள் மற்றும் உண்டான நாம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கருணையும் சாந்தியும் என்றென்றும் நேற்று நிறைவேற்றுமாறு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு முன்னாலே நம்மை விட்டு கடந்துவிட்ட ரஜப் மாதத்திலேயும் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஷாபான் மாதத்திலேயும் பரக்கத்து வேண்டி துஆ செய்தார்கள். பெருமானார் எவ்வாறு பரக்கத்திற்காக துஆ செய்தார்களோ அதே போன்று நாம் துஆ செய்கிற தருணத்திலே எல்லாம் அந்த துஆவை நாமும் செய்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான் என்கிற அந்த துஆவை நாமும் செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு சில சகோதரர்கள் கேட்டார்கள், ரஜப் மாதம் தான் முடிந்து விட்டதே, ஷாபான் விட்டு கேட்க வேண்டியதானே? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜபிலே பரக்கத்து செய்வதற்காக துஆ செய்தார்கள், ஷாபானிலேயும் பரக்கத்து செய்வதற்காக துஆ செய்தார்கள் என்று சொன்னால், ரஜப் மாதம் முடிந்திருந்தாலும் சரிதான், அதற்கு அடுத்து வரக்கூடிய இந்த மாதத்திலையும் நாம் இரண்டையும் சேர்த்து துஆ செய்தாலும் வரக்கூடிய அடுத்த ஆண்டுக்குள்ள ரஜபிலையும் அது கட்டுப்பட்டதாக அமைந்துவிடும் என்கிற அடிப்படையிலே இந்த துஆவின் பலன் நம்மை நீண்ட ஹயாத்திற்கு இட்டு செல்லும் என்று சொன்னால் அது மணியானதல்ல. எனவே பெருமானாருடைய நாவிலே எந்த வார்த்தையை வெளிப்படுத்தினார்களோ அதே வார்த்தையுடைய பின்னணியிலே நாம் துஆ கேட்பது என்பது ரொம்பவே சால சிறந்ததாக இருக்கிறது என்று சொன்னால் மிகையான வார்த்தை அல்ல. ஏறக்குறைய ஷபே பராத் என்று சொல்லப்படுகிற நிஸ்பு ஷஅபான், ஷஅபான் மாதத்தினுடைய 15 நாட்களுக்கு நாம் முன்னாலே கடந்து ரமலான் மாதத்தை இன்னொரு சரியான 15 அல்லது 14 நாட்களிலே நாம் சந்திக்க இருக்கிறோம். ரமலான் நம்மை நெருங்கி இருக்கிற இந்த வேளையிலே நம்மை நாம் அல்லாஹ்விற்காக எப்படி தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இன்றைய ஜும்மாவுடைய சிந்தனையாக நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாக நம்ம வீடுகளில் ஏதாவது ஒரு விசேஷ காரியம் என்று சொன்னால், குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு திருமணம் என்று சொன்னால், நம்முடைய பிள்ளைகளுக்கு அல்லது மச்சனனுக்கு அல்லது உடன் பிறந்த சகோதரருக்கு யாருக்கோ ஒருத்தருக்கு திருமணம் ஏற்பாடு நடக்கிறது என்று சொன்னால்
உடனே நம்ம அந்த வீடுகளை எல்லாம் நல்ல சிறப்பான வாஷ் பண்ணி பெயிண்ட் எல்லாம் அடிச்சு திருமண சுபகாரியங்கள் நடப்பதற்கு பொதுவாக வீட்டை நாம் மாற்றி அமைத்துக் கொள்கிறோம். புதிதாக மாற்றப்பட வேண்டும், அழுக்குகள் எங்கே தெரியக்கூடாது என்பதற்காக வேண்டி அந்த வீடு வாசலை எல்லாம் நாம் சுத்தப்படுத்தி வைத்துக் கொள்கிறோம். அதற்காக மெனக்கிட்டு நாம் அந்த விசேஷத்தை அடைவதற்கு முன்பதாகவே நாம் கடைகடையாக சென்று ஏறி இறங்கி நல்ல ஆடைகளை நாம் தயார் செய்து வைத்துக் கொள்கிறோம். அடுத்த மாசம் நடைபெற வேண்டிய திருமணத்துக்கு இப்பொழுதிருந்தே அதற்கான வேண்டிய ஏற்பாடுகளை நாம் செய்கிறோம். அல்லது வேற ஏதாவது விசேஷமான ஒரு விழாக்கள் நடக்கிற வேளையிலே நம்மை நாம் அதற்கு இப்பொழுதிருந்தே பிளான் பண்ணி தயார் நிலையில வைத்துக் கொள்கிறோம். எனவே நன்மைகளை வாரி வாரி கொடுக்கக்கூடிய ரமலான் நம்மை இன்னொரு 2 வாரங்களிலே ஒரு 15 நாட்களுக்குள்ளான நம்மை அது சந்திக்க இருக்கிறது. நாட்களிலே சிறந்த நாட்கள் ரமலானுடைய நாட்கள் தான். நேரங்களே ஆக பொன்னான காலங்கள் என்று சொன்னால் அது ரமலானுடைய மாதம் தான், ரமலானுடைய நேரங்கள் தான் என்று சொன்னால் உண்மையான வார்த்தை அல்ல. அப்படிப்பட்ட ரமலானுக்காக இப்பொழுதிருந்தே நாம் உணவுபூர்வமாக பல்வேறு நல்ல அமல்களுக்கு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இப்பொழுதே நாம் சிந்திக்க வேண்டும். கடந்த வருஷத்துல நான் ஒரு 5 குர்ஆன் முடிச்சிருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷம் நான் எத்தனை குர்ஆன் ஓதணும் என்பதை இப்பொழுதே தீர்மானிக்க வேண்டும். ட்ரெயின் வர்றதுக்கு முன்னாடி டிக்கெட் எடுத்து ரெடியா வச்சுக்கிட்டா தான் வந்தோடனே ஏறி உட்கார்ந்துடலாம். அவசர கதியிலேயே ட்ரெயின் புறப்படும் போது சில பேர் ஓடி போயிடுவாங்க. அப்படி இன்றைக்கு அப்படி தயாரிப்பு நிலை இல்லாமல் நாம் அதை சந்திக்க கூடாது. ரிசர்வேஷன் செய்தவர்களுக்கு எந்த கவலையுமோ பதட்டமோ இல்லை என்கிற காரணத்தினாலே திடீரென்று ரமலானுடைய வருகையை எதிர்பார்க்கவே மிக விரைவா வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி பேச்சுகள் நடந்து இருக்கக்கூடாது. ரமலானுடைய வருகையை நாம் எதிர்பார்த்து அந்த காலங்களை நாம் ரசித்து ருசித்து ரமலானுடைய வருகைக்காக நாம் காத்திருக்க வேண்டும். ரமலான் வந்தால் அமல்களிலே நாம் முன்புறமாக இறங்கிவிட வேண்டும் என்கிற அளவுக்கு நம்மை நாம் முன்கூட்டியே முன் தயாரிப்புகளை ஈடுபடுவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நம்மிடத்திலே உள்ள சில செயல்பாடுகள்ல ஏதாவது குறைகள் இருக்கும் என்று சொன்னால் இதை நான் எப்படி திருத்திக்கிறது? ரமலானுக்கு முன்னாலேயும் அதே செயல்தான், ரமலான் வந்த பின்னாலேயும் என்னிடத்துல எந்த செயல் மாற்றமே இல்லை அப்படின்னா ரமலான் வந்துட்டு போனதுல எந்த விதமான புண்ணியமோ நன்மையோ இல்லை. ரமலான் வந்ததினால்தான் என்னுடைய பேச்சு ஒழுங்கா இருக்கிறது. ரமலான் வந்த பின்னாலே தான் நான் தஸ்பீஹ் மணியை அல்லது விரல்களிலே அதிகமான திக்ர்களை செய்ய ஆரம்பித்தேன். ரமலான் வந்த பின்னாலே தான் இரவில் அதிகமாக நின்று தஹஜ்ஜுத் போன்ற வணக்கங்களே என்னால் ஈடுபட முடிந்தது. ரமலான் மாதம் வந்த பின்னாலே தான் நான் இப்படி நன்மைகள் எல்லாம் நான் திட்டமிட்டு செய்கிறேன் என்கிற முன்னாலே இருந்த செயலுக்கும் ரமலான் மாதம் வந்த பின்னாலே நம்முடைய செயலுக்கு மத்தியில ஒரு சின்ன வித்தியாசமாவது நம்மிடத்துல நிச்சயமாக இருந்தா வேண்டும். நான் சாதாரண காலத்துல எப்படி இருந்தேனோ அது மாதிரிதான் ரமலானை கழிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா பிறகு ரமலான் வருவதனாலே எந்த விதமான அதுல பலன்களும் இல்லாம போயிடும் என்பதிலே நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மூமின்களை பார்த்து உங்களுடைய லைஃப் ஸ்டைலை எனக்காக சற்று மாற்றிக்கொள்ள முடியுமா என்று கேட்கிறாங்க. திருமறை குர்ஆனிலே சூரத்துல் ஃபுர்கான் அப்படிங்கிற ஒரு சூரா இருக்கிறது. திருக்குர்ஆனிலே சூரத்துல் ஃபுர்கான் என்கிற வசனத்திலே அதனுடைய இறுதி பகுதியிலே அல்லாஹு தஆலா நான் விரும்பும் நல்லடியார்கள் என்று அல்லாஹ்வே நமக்கு ஒரு பட்டியலை தருகிறார். இப்படி இருந்தால் இப்படிப்பட்ட என்னுடைய அடியாறுகளை தான் நான் நேசிக்கிறேன். நீங்கள் உங்களை இப்படி மாற்றிக்கொள்ள முடியுமா? உங்களுடைய லைஃப் ஸ்டைல் வேறு விதமா இருக்கலாம். நீங்கள் வளர்ந்திருக்கக்கூடிய கலாச்சாரத்தின் அடிப்படையிலே அல்லது பேசுகிற மொழியின் அடிப்படையிலே இருக்கிற இடத்தின் அடிப்படையிலே பல்வேறு விதமான லைஃப் ஸ்டைலிலே நீங்கள் வாழ்ந்திருக்க கூடும். ஆனால் ஒட்டுமொத்தமான மூமியங்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யா இபாதியல்லதீன வ இபாதுர் ரஹ்மானில்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனன். என்னுடைய அடியார்கள் அர் ரஹ்மான் என்று சொன்னால் அருளாளனாகிய அல்லாஹ்வின் நல்லடியார்களுடைய பண்புகள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் தெரியுமா என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய அவாவை அடியார்கள் மீது வெளிப்படுத்துகிறார். இப்படித்தான் நீங்கள் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று அல்லாஹ் தஆலா ஒரு அழகான நீண்ட பட்டியலை தருகிறார்.
இந்த பட்டியலை ரமலான் வர்றதுக்கு முன்பதாகவே நம்மை நாம் தயாரிப்பதை ஈடுபட்டுக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா என்னென்ன பட்டியலாம் தருகிறான் என்பதை அந்த முழுசா பேச முடியாத கூட இன்ஷா அல்லாஹ் இதனுடைய சுற்றனுடைய பாதி பகுதியை வரக்கூடிய அடுத்தடுத்த வாரங்களிலே நாம் பார்த்தாலும் கூட நம்மால இந்த ஜும்மாவிலே முடிந்தவரை இந்த பட்டியலிலே அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுகிறான் என்கிற செய்திகளை நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா முதல்ல சொல்றது வஇபாதுர் ரஹ்மான், அந்த ரஹ்மானுடைய அல்லாஹ்வுடைய கருணையாளனுடைய நல்லடியார்கள் யார் தெரியுமா? அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனன், அவர்கள் தெருக்களிலே வீதியிலே பூமியிலே நடந்து சென்றால் முதல்ல பணிஞ்சு நடப்பாங்க என்று சொல்கிறார். அதாவது நம்முடைய லைஃப் ஸ்டைல் எப்படி மாற்றணும்னு சொன்னா நம்முடைய நடை உடையிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். நம்முடைய நடக்குதல் இருக்கிற ஒரு மனிதனுடைய நடையை பார்த்தே அவர் எப்படிப்பட்ட நபர் என்பதை நம்மாலே யூகித்துக் கொள்ள முடியும், கெஸ் பண்ணிட முடியும். அவர் கொஞ்சம் நடையிலே வித்தியாசம் நடந்தா பெருமையா நடந்து போறாரு அப்படின்னு 4 பேர் சொல்லிடுவாங்க. நம்முடைய முதல்ல ஒரு மனிதனுடைய உள்ளத்தை நாம் ஆய்வு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முன்னாலே அவருடைய நடையை பார்த்தாலே நம்மாலே தீர்மானிக்க முடியும் இவர் ஒரு சாதா சிதா மனிதரா இருக்கிறார், இவரிடத்துல பெருசா பெருமைலாம் இல்லை அப்படிங்கிறத அவருடைய நடைகளை வைத்துதான் தீர்மானிக்க முடியும். நடையே சரியில்லையே அப்படின்னு பேசுவாங்க. ஏதாவது ஒரு மனுஷனிடத்துல வித்தியாசமான பேச்சுவார்த்தைகள் இருக்கும்னு சொன்னால் அவரை பற்றி சொல்லுவது எந்த வார்த்தைகளை பயன்படுத்தி சொல்றாங்கன்னு சொன்னா அவருடைய நடவடிக்கையே சரியில்லையே என்று நடந்து செல்லக்கூடிய அந்த பாணி இருக்கிறே, இதை பார்த்துதான் உலக மக்கள் தீர்மானிக்கிறார்கள். இதையேதான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஇபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனன், என்னுடைய நல்லடியார்கள் பூமியிலே நடந்து செல்கிற வேளையிலே ஆணவத்தோடு பெருமையாக நடக்க மாட்டார்கள். அவர்கள் லைஃப் ஸ்டைலை நடக்கிற இந்த ஸ்டைல் இருக்கிற அந்த தன்மையை எனக்காக மாற்றி அமைத்துக் கொள்வார்கள். பூமியிலே நடக்கிற பொழுது ஆணவம் இல்லாமல் பெருமைக்கு உண்டான அந்த பாங்கு இல்லாமல் அவர்கள் சாதாரண நிலையிலே பூமியிலே பணிந்து தாழ்ந்து நடப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடையை பார்த்தால் குர்ஆன் எப்படி சொல்கிறதோ அப்படியே பெருமானார் வாழ்ந்து காட்டினார். ஹதீஸில் இருக்கிறது, ஒரு மனிதன் மலை உயரத்திலே அல்லது மாடி படிகளிலே ஏறி நடந்தால் எப்படி நெஞ்ச நிமிர்த்தி கொண்டு நடந்தால் அவன் பின்னாலே தள்ளப்படுவானோ இது மாதிரி இல்லாம மாடிப்படிகளிலே அல்லது மலை உயரத்திலே ஏறி நடக்கிற வேளையிலே கொஞ்சம் குமிஞ்சுதான் போவார். கிட்டத்தட்ட அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்கள் உங்களுடைய நடைகளை கொஞ்சம் தாழ்ந்து பணிந்துங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா நல்லடியார்களை பார்த்து முதல் சிபத்து நடையை மாத்துங்க அல்லாஹ் தஆலா சொல்கிறான். லைஃப் ஸ்டைலே முதல்ல நமக்கு வர வேண்டிய தன்மை நம்முடைய நடையிலே ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும், பணிவான நடையாக இருக்க வேண்டும். இதைத்தான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு உபதேசமாக செய்தார்கள். வலா தம்ஷி பில் அர்தி மரஹன், என்னுடைய அருமை மகனே, யா புனைய வலா தம்ஷி பில் அர்தி மரஹன், பூமியிலே நீ ஆணவமாக பெருமைப்பட நடக்காதே. இன்னக்க லன் தஹ்ரீகல் அர்த வலன் தபுலுகல் ஜிபால தூனன், நிச்சயமாக நீ பூமியை கிழித்து விட முடியாது. வலன் தபுலுகல் ஜிபால தூனன், மலை உயரத்துக்கு பூமிக்குள்ளாலே நீ உள்ளே செல்லவும் முடியாது என்பதாக தன்னுடைய மகனுக்கு அற்புதமான உபதேசத்தை செய்தார். அல்லாஹ் விரும்பக்கூடிய அடியாறுடைய பட்டியலே முதல் பண்பு நடையிலே ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறார். அதே போன்று இரண்டாவதாக வைதா காத்தபஹுல் ஜாஹிலூன காலு ஸலாமா, ஏதாவது அறிவீனர்கள் அந்த நல்லடியார்களிடத்திலிருந்து பேசுவார்கள் சொன்னால் நல்ல விஷயங்களை பேசினால் அதற்கு நல்ல விதமாக பேசலாம். ஏதாவது ஆர்கியூமெண்ட் ரீதியிலே ஒரு தர்க்கிக்கக்கூடிய விதத்திலே பேசுவார்கள் சொன்னால் அந்த தர்க்கம் வேண்டாம், தர்க்கத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். இது அல்லாஹ் நமக்கு சொல்லுகிற வார்த்தை. வைதா காத்தபஹுல் ஜாஹிலூன, உங்களிடத்திலே என்னுடைய அடியாறுகளிடத்திலே அறிவியலர்களை ஏதாவது தர்க்கம் செய்து வந்தால், அறியாமல் ஏதாவது விஷயத்தை பேசிக்கொண்டே இருந்தால் காலு ஸலாமன், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அப்படின்னு சலாம் சொல்லிட்டு கிளம்பிடுவாங்கன்னு அல்லாஹ் சொன்னார். அந்த தர்க்கத்தை வளர்க்க வேண்டாம். தர்க்கம் செய்வது என்பது தேவையற்றது, நேரத்தை வீண்வரையமாக ஆக்கக்கூடியது, அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுத் தருவதற்கு மாற்றமாக அல்லாஹ்வுடைய கோபத்தை தான் அதை உண்டாக்கி வைக்கும் என்பதாக அல்லாஹ் சொல்றான். பேசினா நல்லது பேசுங்க, அப்படி இல்லைன்னு சொன்னால் தர்க்கம் செய்வதை வெற்றி நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். எந்த விஷயத்துக்கும் தர்க்கம் செய்வதனாலே தீர்வு காணவே முடியாது என்பதாக திருக்குர்ஆன் சொல்கிறது. ஆரோக்கியமான விவாதம் என்று ஒன்று இருக்கிறது. தர்க்கம் என்பது வேறு,
விவாதம் என்பது வேறு. இது அல்லாஹ் தஆலா அந்த ரெண்டு விஷயத்தில் உள்ள வித்தியாசத்தை திருமறையில் குர்ஆனே நமக்கு பக்குவமாக சொல்கிறது. உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇலத்தில் ஹஸனதி. அல்லாஹ்வுடைய இந்த தீனின் பக்கம் நீங்கள் சொல்வதாக இருந்தால், அழைப்பதாக இருந்தால், ரொம்ப நுணுக்கத்தோடு அறிவார்ந்த சொற்களை கொண்டு நீங்கள் கூப்பிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். விவாத அழைப்பு என்று சொன்னால் பிரச்சனை இல்லை. ஆனா அதே நேரத்துல தர்க்கம் என்பது தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் உண்டாக்கும் என்கிற காரணத்தினாலே நீங்கள் தர்க்கித்துக் கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா அடியார்களுடைய அந்த அல்லாஹ் விரும்பக்கூடிய நல்லடியார்களுடைய பட்டியலே இரண்டாவது பண்பை இப்படி சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்மித். யார் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறார்களோ, ஆமன்து பில்லாஹ், நான் அல்லாஹ்வை நம்புகிறேன், அல்லாஹ் இருக்கிறான் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன், அல்லாஹ் தான் என்னுடைய கடவுள் என்று நான் நம்புகிறேன் என்று ஒருத்தர் சொல்கிறார். ஆமன்து பில்லாஹ் என்று சொன்னால் அதே போன்று மறுமை நம்பினார். வல் யௌமில் ஆகிரி, நான் இறந்து அல்லாஹ்விடத்திலே நான் என்னென்ன செயல்கள் எல்லாம் செஞ்சிருக்கிறேனோ அந்த அத்துணைக்கும் அல்லாஹ்விடத்திலே கணக்கு கொடுத்தாக வேண்டும் என்று ஒரு மனிதர் தீர்மானித்தால், அவர் முடிவு செஞ்சிட்டா, யார் அல்லாஹ்வை நம்பி அல்லாஹ்வை ஈமான் கொண்டு வல் யௌமில் ஆகிரி மறுமை நாளையும் ஏற்றுக்கொண்டிருப்பார் சொன்னால், வல் யகுல் கைரன் அவ் யஸ்முத், அவர் பேசினால் தன்னுடைய நாவிலிருந்து நல்லதை பேசட்டும். அப்படி இல்லையானால் அவ் யஸ்முத், அவர் வாய் மூடி மௌனமாக இருந்து கொள்வதே அவருக்கு சிறப்பானது என்று அல்லாஹ் சொல்கிறார். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெரும்பகுதியான நேரங்களிலே வாயில கூழாங்கற்களை போட்டுக் கொள்வார்கள். ஏன் தேவையில்லாம பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத விஷயங்களை பேசி அந்த பாவத்தை சம்பாதிக்கிறதை விட நம்ம பேசாமல் அமைதியாக இருந்து விட்டாலே அது சிறப்பானது என்கிற அந்த முடிவுக்கு ஒருத்தர் வந்துட்டாருன்னு சொன்னால் தேவையற்ற வார்த்தைகள் என்று தவிர்த்து கொள்வார். ரமலான் மாசத்துல நிறைய அரட்டை அடிப்பதற்கான நேரங்கள் எல்லாம் இந்த இளைஞர்களுக்கு கிடைக்கிறது. அதே போன்று இப்படியான டைமை ஸ்பெண்ட் பண்றது இருக்கிற இப்படிப்பட்ட நேரங்களில் டயத்தை வீணாக்கிறத இருந்து ஒன்று ஓதினால் குர்ஆன் ஓதலாம், திக்ர் செய்யலாம். தேவையான ஒரு அரட்டை அந்த கும்பலை போய் மாட்டிக்கொண்டவன் சொன்னால் இப்ப அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கிறது. என்னன்னு சொன்னா, கொஞ்சம் செல்போனை காத வச்சுட்டு அப்படியே நவந்து போயிடலாம். கொஞ்சம் அந்த அப்படியான நேரங்களை வீணடிக்கக்கூடிய பக்குவமான இடத்துல இருந்து நம்ம நாகரிகமாக கலந்து கொள்வது இருக்கிறதே, இது மார்க்கம் சொல்லித் தருகிற உயர்ந்த பண்பாக இருக்கிறது. எனவே நீங்கள் பேசினால் நல்லது பேசுங்கள், அப்படி இல்லைன்னு சொன்னால் வாய் மூடி மௌனமாக இருந்துங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் சமத்த நஜா, யார் வாய் மூடிக்கொண்டானோ அவன் ஈரேற்றம் பெற்று விட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே தர்க்கிக்கூடிய இடத்திலிருந்து தேவையற்ற வார்த்தைகளை வெளிப்படுத்துவதிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். வேறொரு விஷயத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ தர்குஹு மா லா யஅனிஹி, ஒரு முஸ்லிமான மனிதனுடைய அழகான செயல் எதில் இருக்கிறது சொன்னால் அவருக்கு சம்பந்தம் இல்லாத காரியத்தில் அவர் விலகிக் கொள்ள வேண்டும். எனக்கு தீனுக்கோ துனியாவுக்கோ இது சம்பந்தமே இல்லை, எந்த நன்மையும் பெற்றுத்தராது என்று இருக்கும் என்று சொன்னால் அதிலிருந்து அவர் விலகிக் கொள்வது என்பதுதான் சிறப்பான என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சுட்டி காட்டினார். மூணாவது பண்பை அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன யதீதுன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன் வ கியாமா, அல்லாஹ்விடத்திலேயே அல்லாஹ்வுடைய சிந்தனையிலே என்னுடைய நல்லடியார்கள் இரவு தூங்கி விடுவார்கள். இரவு என்னுடைய சிந்தனையிலே தூங்கி போய் விடுவார்கள். அல்லாஹ்வை தொழுது 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 அதிலேயே களைப்படைந்து தூங்குகிற பெருமக்கள் இருக்கிறார்களே, சுஜ்ஜதன் வ கியாமன், அதிகமாக இரவு வணக்கங்களில் ஈடுபட்டு தஹஜ்ஜுத் போன்ற அப்படியான முக்கியமான வணக்கங்களில் தொழுகையில் ஈடுபட்டு பிறகு உறங்கி விடுவார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுடைய பட்டியலே அல்லாஹ் நமக்கு சொல்கிறான். இரவு வணக்கம் ரொம்ப முக்கியமானது. அதிலேயே ரமலானுடைய 30 நாட்களுடைய சஹருக்கு முன்பதாகவே நாம் அந்த தஹஜ்ஜுத் போன்ற தொழுகைகளை நாம் ரொம்ப வலியுறுத்தி அதை செய்தாக வேண்டும். சிலர்கள் ஒரு குறிப்பிட்ட அம்சத்தை எவ்வாறு தஹஜ்ஜுத் தொழுகை அமைத்துக் கொள்வது என்று சிலருக்கு தெரியாது. ஆரம்பத்திலே 8 ரக்காத் தொழுதவன் சொன்னால் அப்புறம் கடைசி வரை அதை ஃபாலோ பண்ணவே மாட்டார். ஒரு நாளைக்கு தொழுவார், அடுத்த நாள் விட்டுருவாங்க. இதற்கு ஒரு அழகான மெத்தேட் இருக்கிறது. என்னன்னு சொன்னா, முந்தைய 10 நாட்கள் இருக்கிற அதுல ஒரு 4 ரக்காத் தொழலாம். முந்தைய 10 ரக்காத் இருக்கிற 10 நாட்கள் ரமலானுடைய ஆரம்ப 10 நாட்கள் இருக்கிற தஹஜ்ஜுத் துறை 4 ரக்காத் தொழுகையை தொழுங்கள். இரண்டாவது 10 நாட்கள் இருக்கிற அதுல 6ஆக ஆக்கிக் கொள்ளலாம். 6 ரக்காத்துகளை தொழுவது என்று நாம் முடிவெடுத்துக் கொள்ளலாம். கடைசி 10 நாட்கள் அமல்களிலே முனைப்போடு செயல்படுகிற காலம் என்கிற காரணத்தினாலே
அப்படியான கடைசி 10 நாட்கள்ல 8 ரக்அத்துகளை நாம் குறைத்து விடாமல் 8 ரக்அத்துகள் அளவுக்கு தஹஜ்ஜுத் தொழுகை பேண வேண்டும். எடுத்த உடனே நான் 8 ரக்அத் தொழுக வேண்டும், அவர் டயர்ட் ஆகி போய் அடுத்த நாள் தொழுகவே மாட்டார். படிப்படியாக நம்முடைய உடலை, நம்முடைய மனதை அதற்கு தயார் நிலைப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே நாம் இதை சொல்கிறோம். ஒருத்தருக்கு என்னால் முடியும் என்று அவர் தீர்மானிச்சுட்டார் சொன்னால் அந்த 30 நாட்களுக்குமே 8 ரக்அத் தஹஜ்ஜுத் தொழுகையை தொழுவதிலே எந்த விதமான முனைப்பு காட்ட வேண்டும், சுணங்கி போக வேண்டியதில்லை. அவர் தாராளமாக என்னால் முடியும், அதற்கான ஆற்றல் இருக்கிறது என்று சொன்னால் அவர் கடைசி வரை இந்த இபாதத்தை செய்யலாம். ஆனால் ஒரு இபாதத்தை ஒருத்தர் ஆரம்பிச்சுட்டார் சொன்னா அதை கடைசி வரை செய்வதைத்தான் அல்லாஹ் உத்தரவு விரும்புகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹப்புல் அஅமால் இலல்லாஹி அதுவமுஹா, அல்லாஹ்விடத்திலே வணக்கத்திலே ரொம்ப ரொம்ப பிரியமானது எதுன்னு கேட்டா நிரந்தரமாக செய்யக்கூடிய ஒரு அமல் தான். இன்னைக்கு ஒரு காரியத்தை செய்யறார், அப்புறம் அடுத்து ஒரு மாசத்துக்கு பின்னாடி தான் அதை செஞ்சார் அப்படின்னா இப்படிப்பட்ட அமல்கள் இருக்கிற இது அல்லாஹ்விடத்தில் நேசத்துக்குரியதாக இல்லை. பெருமானார் சொன்னார்கள், வலவுக்கான கலீலன், நீங்கள் செய்யக்கூடிய நல்ல அமல்கள் அது கொஞ்சமாக கம்மியாகத்தான் இருந்தாலும் சரிதான், அதை நிரந்தரமா செய்யுங்க. நிரந்தரமா செய்வது இந்த நல்லமல் இருக்கிற இதைத்தான் அல்லாஹ்விடத்தில் ரொம்ப ரொம்ப பிரியமானது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலே ஒரு 10 முறை சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று சொல்கிறோமா, இதை நம்முடைய வாழ்நாளே அப்படி வளமைப்படுத்தி விட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சில ஹதீஸ்ல இருக்கிறது, காலையில் அதிகாலையுடைய தொழுகைக்கு பின்னாலையும் அசருடைய தொழுகைக்கு பின்னாலையும் 100 தஸ்பீஹாத் என்பது நம்ம வழக்கமாக உலகத்தில் உள்ள எல்லா பள்ளிவாசலுமே செய்யக்கூடிய அமல் தான் அது. அதுல நம்ம எப்பவுமே சூட போயிட மாட்டோம். ஆனால் அதை விடுத்து இடைப்பட்ட ஒரு லொஹர் தொழுகை இருக்கிறது, அல்லது மகரிபுடைய தொழுகை இருக்கிறது, அல்லது இஷாவுடைய தொழுகை இருக்கிறது, இதுல ஏதாவது 2 திக்ருகளை வளமைப்படுத்தலாமே, அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் ஒவ்வொரு பரதான தொழுகைக்கு பின்னாலையும் 10 முறை சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க. அமல் சின்னதுதான், ஆனா அதை நிரந்தரமாக ஆக்கி விடுங்கள் என்று பெருமானார் நமக்கு ஆர்வமூட்டி சொல்கிறார். இந்த அமல்களை விட்டுறக்கூடாது. ஒவ்வொரு பரதான தொழுகைக்கு பின்னாலையும் சுப்ஹானல்லாஹ் 10 தடவை சொல்றதுனால எவ்வளவு நேரத்தை பிடிக்க போகிறது? ஒவ்வொரு பரதான தொழுகைக்கு பின்னாலே அல்ஹம்துலில்லாஹ் என்கிற திக்ரை 10 முறை தான் செய்கிறோம். அதுக்கு பெருசு நேரமெல்லாம் இல்லை, ஒரு சிம்பிளான நேரம் தான் அது. ஒரு செகண்ட், ஒரு நிமிடத்துக்குள்ளாலே கூட இந்த அமலை செய்துவிட முடியும். ஆனால் இதை வளமைப்படுத்தி செய்வதை அல்லாஹ் விரும்புகிறான் என்று சொன்னார். அஹப்புல் அஅமால் இலல்லாஹி அதுவமுஹா, அல்லாஹ்வுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான ஒரு அமல் எதுன்னு கேட்டால் நிரந்தரமாக செய்யப்படுகிற அமலைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான், அது நேசிக்கிறான். வலவுக்கான கலீலன், அது நீ குறைவாக நம்ம அமலா இருந்தால் செய்தான் என்று சொன்னால் இது போன்ற அமல்களை நாம் பின்வாங்காமல் கடைபிடித்து ஒழுக வேண்டிய கடமை நம்மிடத்தில் இருக்கிறது. எனவே இரவு நேரத்துடைய வணக்கத்தை அல்லாஹ் நேசிக்கிறான். இது நல்லடியாடுகளுடைய பழக்கம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இரவு வணக்கம் இருக்கிற அதை பல்வேறு ஹதீசுகள்ல ஆர்வமூட்டி, அதே போன்று குர்ஆனிலேயும் அல்லாஹ் சூரத்து முஸம்மிலிலே நபிக்கு அல்லாஹ் உத்தரவிடுகிறான், யா அய்யுஹல் முஸம்மில் குமில் லைல இல்லா கலீலன் அவ் ஜிது அலை நிஸ்பஹு அவ் இன்குஸ் மின்ஹு கலீலா, நபியே கொஞ்ச நேரமாவது எழுந்து நீங்கள் இரவிலே வணக்கத்தை செய்யுங்கள், தஹஜ்ஜுத்துடைய தொழுகை இருக்கிற அதை நீங்கள் தொழுகுங்கள் என்று அல்லாஹ் நபிக்கு உத்தரவிடுகிறார். இந்த வணக்கத்தை, இந்த இரவு வணக்கத்தில் இருக்கிற தஹஜ்ஜுத்துடைய தொழுகை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்து முழுக்கவும் அதை செய்திருந்தார்கள். அது நல்லடியாருடைய பழக்கம் என்பதாக திருமறையில் குர்ஆன் நமக்கு சொல்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே நுழைந்த உடனே அந்த மக்களுக்கு முதல்ல செய்த உபதேசம் நமக்கெல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்கள் எல்லாம் வரவேற்று ஒரு அழகான பைத் ஒன்றை பாடி பெருமானாரை வரவேற்றார். தலஅல் பது அலைனா மின் சனியாத்தில் வதா என்கிற ஒரு அற்புதமான ஒரு நிலா ஒன்று, ஒரு 14வது பிறை நிலவு ஒன்று எங்களுக்கு தோன்றியிருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவேற்று அன்புழுக இந்த மக்கள் பெருமானாரை வரவேற்பு கொடுத்தார்கள். அந்த சூழ்ந்திருக்கிற மக்களுக்கு மத்தியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் போனவருடைய அன்சாரிகளுக்கும் முஹாஜிர்களுக்கும் அந்த சிறுவர்களுக்கும் சிறுமிகளுக்கும் மத்தியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அற்புதமான உரை ஒன்றை நிகழ்த்தினார்கள். சுருக்கமான உரை, அதே நேரத்தில் அதிகமான பலனை பெற்று தரும்படியான அற்புதமான ஒரு உரை ஒன்றை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள். முதலாவது அப்சு சலாம் பைனக்கும், உங்களுக்கு மத்தியிலே சலாத்தை பரப்புங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவாசிகளுக்கு முதலாக பெருமானார் சொன்ன அற்புதமான ஒரு நெறிமுறை, ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் என்று சொல்கிறோமே, குறுகிய நேரத்திலே அதிக பலனை தரும்படியான அற்புதமான உபதேசத்தை பெருமானார் சொல்லி காட்டினார். முதலாவது சொன்னார்கள், அப்சு சலாம், நீங்கள் சலாத்தை சொல்லிக் கொண்டே இருங்கள், சலாம் சொல்லிக்கிட்டே இருங்க, சலாம் சொல்லிக் கொண்டே இருங்கள். உங்களுடைய மனைவி மக்களுக்கு, உங்களுடைய நண்பர்களுக்கு,
வயது முதிர்ந்தவர்களுக்கு, சிறுவர்களுக்கு, நம்முடைய தாய்மார்களுக்கு, இப்படி யாரை பார்த்தாலும் சலாம் சொல்வதற்கிற அது அன்பை வளர்க்கும் என்பதாக சிலதாக சொன்னார். அப்சு சலாம், நீங்கள் சலாத்தை சொல்லிக் கொண்டீர்கள். இப்பதானே அவருக்கு சலாம் சொன்னேன், இன்னொரு வாட்டி சொல்லணுமா என்று நீங்கள் கருதிவிட வேண்டாம். சலாத்தை அதிகமா நீங்கள் சொல்லிக் கொண்டீர்கள். அதன் மூலியமாக உங்களுக்கு ஏற்பட்டிருக்கூடிய பலாய் முசீபத்துகள், பிணிகள் எல்லாம் அகன்று போகும் என்பதாக பெருமாள் சொன்னார்கள். சலாம் சொல்வது என்பது நம்ம போய் அவருக்கு சலாம் சொல்றதா அப்படின்னு கௌரவ குறைச்சலுக்காக அல்ல. அதிலே கௌரவ குறைச்சல் என்பதற்கு வேலையே இல்லை. சலாத்துடைய நோக்கத்தை ஒருத்தர் புரிந்து கொள்வார் என்று சொன்னால் அடிக்கடி சலாம் சொல்லுவார். அடுத்து அவரிடத்திலிருந்து நாம் சலாத்தை எதிர்பார்ப்போம். நீங்க எனக்கு சலாம் சொல்லுங்க, நான் உங்களுக்கு சலாம் சொல்கிறேன் என்று. சலாம் என்பது உங்கள் மீது அல்லாஹ்வுடைய கருணை உண்டாகட்டும் என்பது மட்டும் பொருள் அல்ல. அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய் நொடிகள் எல்லாம் அவரை விட்டு விலகி போகட்டும், யா அல்லாஹ் அவரை சுபிட்சமாக வாழ வைப்பாயாக. அவர் கடனாளியாக இருந்தால் அவரை கடன் இல்லாமல் நிம்மதியாக வாழ வைப்பாயாக. யா அல்லாஹ் அவருக்கு பெருத்த பொருள் அமைப்பை தருவாயாக, பொருளாதார பாக்கியத்தை தருவாயாக. ஒருத்தர் குழந்தை பாக்கியம் இல்லாமல் சிரமப்படுகிறாரோ அதிலிருந்து நீக்கி அவரை சலாமத்தாக்குவாயாக என்று எதையெல்லாம் முசீபத்தாக மனிதன் சோதனையாக கருதுகிறானோ, ஒருத்தர் கடன் தொல்லையில் இருக்கிறார் என்று சொன்னால் அந்த கடனை விட்டு நீக்கி அவருக்கு சலாமத்தான் வாழ்வைக்கூட என்பதாக. நோய் நொடியிலே ஒருத்தர் வாடுகிறார் என்று சொன்னால் அவருக்கு யாரெல்லாம் அந்த நோய் நொடிகளிலிருந்து விடைபட செய்து அவரை நிம்மதியாக வாழ வைப்பாயாக என்ற இவ்வளவு பொருள் செறிவு மிக்க ஒரு சொற்றொடர் தான் இந்த சலாம் என்கிற வார்த்தை. எனவே சலாத்திலிருந்து யார் தான் அதை விட்டும் விடைபெற முடியும்? அது இல்லாமல் யார் இப்படி வாழ முடியும்? இந்த சலாம் என்கிற வார்த்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களே, தோழர்களே, நீங்கள் அதிகமாக சலாம் சொல்லுங்கள். நாம் அதை கட்டமைத்துக் கொள்ள வேண்டும், பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். இரண்டாவது பெருமாள் சொன்னார்கள், நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பசியாளிகளுக்கு உணவளிகள். இது ரொம்ப அல்லாஹ் விரும்பக்கூடிய அற்புதமான ஒரு காரியம். அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரியமாக இந்த உலகத்தில் இருக்கும் என்று சொன்னால் தர்ம காரியங்களும் உணவளிக்கக்கூடிய பண்பு இருக்கிற இதுதான் ஆகப்பெரிய அல்லாஹ்வுடைய உச்சகட்டமான அன்பை நமக்கு வரவழைத்து கொண்டாந்து சேர்க்கிற உன்னதமான உயர்ந்த பண்பாக இந்த தீனுல் இஸ்லாத்தில பிறருக்கு உணவளிக்குதல் என்கிற பண்பு இருக்கிற இது ரொம்பவே அல்லாஹ் விரும்பக்கூடிய காரியமா இருக்கிறது. பெருமானார் இரண்டாவது சொன்னார்கள், நீங்கள் உணவளியுங்கள் என்பதாக சொன்னார்கள். மூணாவதாக சிலுல் அருகாம், இரத்த பந்த உறவுகளை தயவு செஞ்சு பிரிக்கிற வேண்டாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்கு அற்புதமாக சொன்னார்கள், சிலுல் அருகாம், இரத்த பந்த உறவுகளோடு பிளட் ரிலேஷன்ஷிப். அவர் தன்னுடைய தாயினுடைய வழியின் மூலியமாக ஏற்பட்ட தாய் வழி சொந்தமாக இருந்தாலும் சரிதான், அல்லது தகப்பனாருடைய வழியின் மூலியமாக கிடைத்த சொந்தமாக இருந்தாலும் சரிதான். பேசி பல நாட்கள் ஆகிவிட்டது என்று சொன்னால் ஏதாவது விசேஷ நாட்களில் கூட சேர்ந்து கொள்ளலாம். அதை தவற விட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக இன்னொரு வாய்ப்பு கிடைக்காது. நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு திருமணமா அல்லது ஏதாவது விசேஷமான நாட்களா அவங்க பேசாமலே இருந்தாலும் சரிதான், நம்ம போய் அழைச்சிட்டு வந்துடலாம். அவங்க அதுக்கு பின்னாலே சேருவார்கள் அல்லது சேராம போயிட்டாங்க. அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஜவாபுதாரிகள், பதில் சொல்ல வேண்டிய கடமையில் அவங்க இருக்கிறாங்க. நம்ம சேர்ந்து வாழ்ந்தோம் என்கிற தன்மைக்கு நம்ம வந்துடும். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலுல் அர்ஹாம், நீங்கள் சொந்த பந்தங்களை சேர்ந்து வாங்கள், அதிலிருந்து பிரிந்து விடவே வேண்டாம் என்பதாக இதிலே ரொம்ப மார்க்கும் உச்சகட்டமான பல சட்டத்திட்டங்களை நமக்கு சொல்லித் தருகிறது. ஐந்தாவதாக பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாலாவது சொன்னாங்க, வஸல்லு பில்லைலி வன்னாசு நியாமம், மக்கள் எல்லாம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற வேளையிலே எழுந்து 2 ரக்காத்துகள் தொழுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயது முதிர்ந்த மக்கள் இருக்கிறாங்க, பெருமக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இளைஞர்கள் தூங்கினால் கூட வயது முதிர்ந்த சகோதரர்கள் 40 வயசுக்கு மேல நல்ல அமல்கள் செய்வதற்கு நம்மை நாம் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும், தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொன்னார்கள், வஸல்லு பில்லைலி வன்னாசு நியாமம், மக்கள் எல்லாம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற வேளையிலே நீங்கள் எழுந்து தொழுகையாளியா மாறுங்க. 2 ரக்காத் தொழுகுங்கள், 4 ரக்காத் வரை தஹஜ்ஜுத் தொழுகுங்கள், ஒரு 6 ரக்காத்துகள் தொழுங்கள், முடிந்தால் 8 வரை தொழுங்கள். தொழுகின்ற 2 சொட்டுகள் மட்டும் அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் படுக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு அந்த தஹஜ்ஜுத்திலே நாம் கேட்கிற துஆ, அந்த தஹஜ்ஜுத் தொழுகையும் அதிகாலையுடைய அந்த விடியற் காலையிலே தொழுகப்படக்கூடிய அந்த தொழுகையுடைய தன்மையும் நாம் அதற்கு பின்னணியிலே கேட்கப்படுகிற துஆ அல்லாஹ்விடத்திலே அங்கீகாரம் பெற மிக மிக சிறந்தது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு இந்த நாளையும் செய்யுங்க. அப்சுஸ் ஸலாம், சலாத்தை சொல்லுங்கள், வத்இமு தஆம், உணவளியுங்கள், சிலுல் அர்ஹாம், சொந்த பந்தங்களோடு சேர்ந்து வாழுங்கள், வஸல்லு பில்லைலி வன்னாசு நியாமம், மக்கள் எல்லாம் உறங்குகிற வேளையிலே நீங்கள் எழுந்து தொழுகுங்கள். இப்படி செஞ்சுட்டா ததுகுலு ஜன்னத்த பிக்கும் பிஸலாமி, உங்கள் ரப்பு உங்களுக்காக தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய
உயர்ந்த சுவர்க்கத்திலே நீங்கள் சலாமத்தாக எந்த விதமான தடைகளும் இல்லாமல் நீங்கள் நுழையலாம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மதீனத்து வாசிகளுக்கு ஆரம்பமாக செய்த உபதேசத்திலே இரவு தொழுகைத்தான் முன்வைத்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் உடைய பண்பு எப்படி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். இந்த வசனத்திலே அது ஒரு நீண்ட ஒரு பட்டியலாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களிலே அது சொந்தமாக நம்ம செய்திகளை பார்க்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வரக்கூடிய ரமலான் மாதம் இன்னும் ஒரு 14 நாட்களிலே நம்மை சந்திக்க இருக்கிறது. ரமலானுக்கு முன் தயாரிப்புகளோடு நாம் எதிர்பார்த்து காத்திருந்து நல்ல அமல்களோடு ரமலான் மாதத்தை கழிக்கக்கூடிய நற்பாக்கியத்தையும் இது போன்று பல்வேறு ரமலான் மாதங்கள் அடைந்து அதில் நிறைய நிரப்பமான நல்காரியங்கள் செய்யக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கியல்வானாக. ஆகிர் தான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு